லே, லே, லே. ம். ஹாய் ட்ரீம். என்ன செல்லம், என் மேலே எதுவும் கோவமா? தங்கம் கோவப்படாதடா. சாரி. எஸ் ஜி. ஹாய் பரந்தா. பரந்தா சங்கர். சென்னை அபிஷேக் சாப்பிட்டீங்களா? நிலா நிலா ஓடிவா. வந்துட்டேன்டா, வந்துட்டேன். ஆமாம், இது நார்மல் லைவ். காய்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க, மெம்பர்ஷிப் லைவ் போகலாம். இன்றைக்கி எல்லாமே சின்ன சின்ன ஆக்சஸாக தான் வந்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து கோல்டு ஆக்சஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க, போகலாம். நல்ல வேலைடா, அந்த ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை போல இருக்குது. நான் மெம்பர்ஷிப்பில் ஆன் பண்ணுற 20% காமிக்குது. நல்ல வேலை இல்லைன்னு வச்சுக்கோ, காமன் லைவ்லேயே காலியாக இருக்கும். அப்புறம் மெம்பர்ஷிப் லைவ் வந்திருக்க முடியாது. ஆமாம், லாஸ்ட் மெசேஜ் மட்டும் படிப்போம். செல்லக்குட்டிங்களா? ஒய்டி, ஒயிட் ரைஸ், சவுண்டா, ஏடி, பாண்டியன், மணி. ஹாய்டா, நல்லா இருக்கேன். விடுங்க, இருக்கேன்டா தங்கங்களே, இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கோல்டு தானே? ஓகே, நியூ ஜாயினிங் பண்ணுறவங்க கோல்டு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு, வாங்க போகலாம். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். ஆல்ரெடி டைம் வேறு 12:57, 1 மணி ஆயிடுச்சு. 1:20க்கெல்லாம் நம்ம கோல்டு மெம்பர்ஷிப் போகிற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க காய்ஸ். ஃபஸ்ட் டைம் லைவ் பார்க்குறவங்க மறக்காமல். ஹாய் தலை. தலை ஃபஸ்ட்டு டைம் நீ இன்னைக்கு வந்து சிற்பி 92 கிரீன் வேஸில் சில்வர் லைவை பார்த்துருக்கேன். சாரி, கேட்டிருக்கேன். கொஞ்சம் பார்த்தேன், பார்க்கலான்னு சொல்ல முடியாது. சில்வர் எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு டைம் தானே? உண்மையை சொல்லுங்க, உடம்புக்கு என்ன ஆச்சு? தண்ணி குடித்தா மழை நேரம் கடுப்பாக இருக்குது. ஹாய் பாப்பு, என்ன தூங்கலையா? ஹாய் பாப்ஸு, இன்னும் ஆக்ஷன்னு எடுக்கலையா? கடுப்பாக இருக்குது, புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிடுச்சு, எடுத்தாச்சு. அது 4 days ஆகும். பட்டு 4 days ஆகும். ஆமாம், எடுத்தாச்சு. ஆனால் 4 days வெயிட் பண்ணணும். இப்போ தானே 2 days தானே ஆயிருக்கு, இன்னும் 2 days இருக்குது. ஹரிஷு, ஹாய் ஹரிஷு. தபீர், ஓகே பாப்ஸா. ஏன் இவ்வளோ அழகாக இருக்கு? ஐஸ் வைக்கிறா. லயன். ஃபஸ்ட்டு டைம் லைவ் பார்க்குறவங்க யாராவது இருக்கீங்களா? மறக்காமல் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனலை. என்னாச்சு உடம்புக்கு? நேர்த்தியான லைவ் வரலை, கொஞ்சம் காது கொடுத்து கேட்க முடியல. உனக்கு ஆண்டி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உனக்கு ஆண்டி எனக்கு புரியல. நீ என்னதான் தெளிவாக கொடு கமெண்ட்ஸு. உனக்காண்டி உனக்காண்டி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். காது கொடுத்து கேட்க முடியுதுங்கிறியே. சில நேரம்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? சில நேரம் ஷோ லைவ் கூட போகும். நீ என்ன பண்ணுவ? அதெல்லாம் 1 மாதத்துக்கு நீ இருப்பி, எப்படி அதெல்லாம் கேட்ப? போட்டாச்சு. பரணி, தேங்க்யூ பரணி. ரசீது, ஹாய் ரசீது. கிளைமேட்டு காரணமாக தண்ணீர் குடிக்கிறத வாபஸ் வாங்குறேன்.
டிவி ஆதி ஹாய் ஆதி, புஜ்ஜி ஹாய் புஜ்ஜி. நான் 2 சேனல் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ப்ரவீன், தேங்க்யூ. செல்லக்குட்டிங்களா ஃபஸ்ட்டு டைம் லைவ் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஐயோட கடவுளே, இன்னைக்கு நம்ம ஹைலைட்டு போடவே இல்லை. யாராவது ஞாபகப்படுத்துனீங்களா? சிற்பி 90 டிகிரி நியூஸில். அட பாவிங்களா, அட பாவிங்களா, ஏண்டா எனக்கு மட்டும் ஞாபகமே படுத்தலை? ஏன் ஞாபகப்படுத்தலை? சரி, ஒய்டிக்குள்ளே போயிட்டு வீடியோவாவது நம்மளால் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். டைம் முடிஞ்சிருக்குமே. சில நேரம் 2 நாள் ஆகும்டா ப்ராசஸ் முடியறதுக்கு. நான் அப்லோட் பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் அப்படியே உடனே யூடியூப் அப்லோட் பண்ணி விட்டுடும் ஃபுல்லு லைவையும். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. டைம் போக போக டைம் போய்கிட்டே தான் இருக்கும். கடவுளே கடவுளே, ஐயய்ய, இது வேறு வெரிஃபை கேட்குது. ப்ராசஸிங்கில் ரொம்ப நேரம் நிற்குமே. இது என்னடா பெரும் தொல்லையாக போச்சு. சரி, எத்தனை வாட்டி லாக்கு? ஒரிஜினலுக்கு போனால் தான் 1008 லாக்கு கேட்கும், எல்லாம் கன்றாவையும் கேட்கும். ஏன் இந்த ஃபேக் ஐடியெல்லாம் உள்ளே எதுக்கு அலோவ் பண்ணுது? இப்போ ப்ராசஸில் நிற்கும், சுற்றும் சுற்றும் சுற்றும், 1/2 மணி நேரத்துக்கு சுற்றும். வேறு எதுவும் ஞாபகமும் வரலை. வேறு எதுவும் ஞாபகம்? லைவில் என்ன பாப்ஸு போன லைவும் இந்த லைவும் ஸ்ட்ரீம் ஆகுது, கடுப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ நான் போட்டேனே அந்த லைவா? சிற்பி 90 டிகிரி வேஸில் போட்ட லைவா? அதுவும் இப்போ நான் சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூப்பில் போடுற லைவும் அங்கே ஸ்ட்ரீம் ஆகுது ஃபேக் ஐடியில். அதானே சொல்கிறீங்க? ஆகட்டும். எத்தனை நாளைக்கு பாப்ஸு, எத்தனை நாளைக்கு விடுங்க. அவனே கடுப்பு ஆகிடுவான். போட்டு அந்த அளவுக்கு அவன் வெறுக்கிற அளவுக்கு இங்கே பண்ணிக்கிட்டே இருக்கலாம், விடுங்க. எவ்வளோ நாளைக்கு அவன் ஆட்டம் ஆடுவான். போட்டுருங்க. அதனால தான் மன உளைச்சலில் ரொம்ப நான் நொந்து போயிட்டேன். அதுக்கு தான் இன்றைக்கி ஒரு காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுதான் காலையிலே எழுந்துச்சு நான் குளிச்சேன். அதை சொல்லக்கூடாது லைவில், அப்புறம் பார்த்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், எல்லாம் காதில் விழும். மெம்பர்ஷிப் லைவில் என்ன ஸ்பெஷல் ஆக ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். ஏடி ஹாய் ஏடி. செல்லக்குட்டி சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூப்பில் மட்டும்தான் நம்ம சேனல், வேறு எங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சைபர் கிரைம்லையா? நான் இதை பற்றி முடிவு பண்ணேன் காய்ஸ். நான் இதை பற்றிலாம் ஆல்ரெடி முடிவு பண்ணேன். இப்போ எந்த ஃபேக் ஐடி ஒளிபரப்புறான் தெரியுமா? அவனுடைய ஒரிஜினலை பிடிச்சோம்னா அவனை வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு அவனை பிடிக்கணுன்ட்டு நானும் இங்கே முயற்சி பண்ணேன். கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க வீட்டில், ஃபேமிலியில். இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுவோம். நமக்கு ரொம்பவும் அகென்ஸ்டாக ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டே இருந்தானா எவ்வளோ பொறுப்பீங்க? ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பொறுப்பீங்க? சரி பரவாயில்ல, எதையும் துணிஞ்சு பண்ணிடலாம், அப்படி சும்மா விடக்கூடாது அப்படின்னு நமக்கு வெறி ஆகும்ல. அது ஒரு நாளைக்கு அவனுக்கு நடக்கும். அவன் இப்போ ஏதோ அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கான். சரி, ஏதோ அடுத்தவங்க அவங்க யூடியூப்பில் போட்டுட்ருக்கிற லைவை நம்ம திருடி இங்கே நம்ம ப்ராட்காஸ்ட்டில் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இங்கே ஸ்ட்ரீம் பண்ணி ஏமாற்றிட்டுருக்கோம் மக்களை அப்படின்னு சொல்லி அவனுக்கு இப்போ வேணால் சந்தோஷமாக இருக்கும். அவனுக்கு பாரு என்ன நடக்குதுன்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படி தான் இன்றைக்கி இனிமையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். போக போக என்ன நடக்குதுன்னு மட்டும் பின்னாடி பார்த்துக்கிட்டே இருங்க. டிவி ஹாய் டிவி. ஏன்டா இந்த வேலையை நம்ம பண்ணோன்னு அவன் நினச்சி ஃபீல் பண்ணுறதுக்கே ஃபஸ்ட்டு அவனுக்கு நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு அவனுக்கு இப்போ நடக்க போகுது ஒன்று. அப்புறம் கண்ணு நான் தன்னிட்டு இருக்கேன் லைவில் என்ன அது யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது அப்படிலாம் சொல்லக்கூடாது பரந்தா. அவங்களுக்கு நம்ம ஃப்ரீ ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஹாய் அக்கா. ஹாய் சஞ்சய். ஹாய். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே, வேறு எங்கேயும் கிளைகள் கிடையாது கைஸ். எனக்கு ஃபேஸ்புக்கு கிடையாது, இன்ஸ்டா கிடையாது, டேங்கோ கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். வேறு எங்கேயாவது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வாங்க நம்மளுடைய சேனலை காமிக்கிறேன். ஒரிஜினல் சேனலை உங்ககிட்ட காமிக்கிறேன். அப்படியே எல்லோரும் டக்குன்னு இங்கே ஜாயின் பண்ணி உள்ளே வாங்க. இது நான் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன்.
அங்கே பண்ண இங்கே நான் காமிச்சு என்னோடய ஒரிஜினல் சேனலை காமிச்சு இங்கே சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கிறேன். வாங்க. காய்ஸ் பாருங்கள், இதான் நம்மளோட ஒரிஜினல் சேனலோட நேம். தெரியுதா உங்கள் எல்லாருக்கும்? வேறு எங்கேயாவது நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா உடனே இங்கே பாருங்கள், சர்ச் பண்ணிவிட்டு வாங்க காய்ஸ். ஃபேக் ஐடி யாரும் நம்பாதீங்க. அது போலியான யூடியூப் லிங்க்கை போட்டு வச்சு உங்களை ஏமாற்றுவான். பொய்யான நம்பரை போட்டு வச்சு உங்களை ஏமாற்றுவான். யாரும் அப்படியா சங்கர்? ஒரே நிமிஷம் காய்ஸ் இருங்க. இந்த பாருங்கள், இதுதான் நம்ம சேனல். இல்லை காமிக்கிறேன் மோனி, எல்லாருக்கும் காமிக்கிறேன். ஏன்னா ஃபேக் ஐடியில் நம்மளோட லைவ் வந்து அங்கே போய்கிட்டுருக்கு. ஒரிஜினல் எல்லாருக்கும் காமிக்கணும்ல காய்ஸ். பாருங்கள், யாரெல்லாம் ஃபேக் ஐடியில் எங்கேயாவது பார்க்குறீங்கன்னா டக்குன்னு இங்கே பாருங்கள். யூடியூப்பில் இதுதான் யூடியூப் சேனல் லைவ் தான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். நிலா அவனுக்கு ஏதாவது பண்ணணும் பெருசாக, அவன் மறக்கவே கூடாது. கரெக்டு தான். காய்ஸ் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. சிற்பி 92, சிற்பி 922 குடைக்குள் மழை. தெரியுதா? டைப் பண்ணுங்கள், யூடியூப்பில் வந்து டைப் பண்ணுங்கள் காய்ஸ். இது வந்து யூடியூப் லைவு. ஃபேஸ்புக்கு ஃபஸ்ட்டு என்கிட்ட கிடையாது, யாரும் அதை நம்பாதீங்க. ஃபேஸ்புக்கில் ஒளிபரப்பாகிறது ஃபேக் ஐடி, யாரும் நம்பாதீங்க காய்ஸ். அவன் சரியான பொய் பிடிச்சவன், உங்களை எல்லாம் ஏமாற்றிட்டுருக்கான். அதில் வாட்ஸ்அப் நம்பரை உங்களை போட்டு ஏமாற்றிட்டுருக்கான். அது எல்லாமே போலி. அதை தொட்டு உள்ளே போனீங்கன்னா அவனோட பொண்டாட்டியை வச்சு அங்கே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்ககிட்ட மெம்பர்ஷிப்பு சேருங்க, அதை சேருங்கன்னு உங்களை ஏமாற்றி உள்ளே அவன் பொண்டாட்டியை காமிச்சு உங்களை ஏமாற்றிட்டுருக்கான். அது என்னோடய பேரை சொல்லி உங்களை அங்கே ஏமாற்றிட்டுருக்கான். அது நானே கிடையாது. யாரும் போலிகளை கண்டு ஏமாற வேண்டாம். இங்கே வந்து பாருங்கள், ஒரிஜினல் சேனலில் ரீல்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெறும் ரீல்ஸ் மட்டும்தான் இருக்கும். நான் இங்கே வந்து வாட்டர் மார்க் போட்டு போடுறத அதை அப்படியே அவனை எடுத்து போட்டு ஒரிஜினல் மாதிரியே யூடியூப்பை க்ரியேட் பண்ணி உங்களை அதை நம்ப வச்சு ஏமாற்றிட்டுருக்கான். சேம் டிபியை வச்சு உங்களை ஏமாத்துறான். யாரும் போலியை நம்பாதீங்க. பாருங்கள், இது செகண்ட் சேனல் நமக்கு. இது தெரியுதா உங்களுக்கு? நல்லா நோட் பண்ணி பாருங்கள் காய்ஸ். 52,000க்கு மேலே சப்ஸ்கிரைப் இருக்குது. இது செகண்ட் சேனலு. 870 வீடியோஸ் ஃபஸ்ட்டு இருக்கான்னு பாருங்கள். ஒரிஜினல் நம்புறதுக்கு இதுதான் ஒரே வழி. சப்ஸ்கிரைபு பாருங்கள், இங்கே காமிக்கிட்டு பாருங்கள். எல்லாமே ஃபஸ்ட்டு சேனலில் இருக்கிற லைவ் வந்து 1 லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைப் இருக்கும், 1.5 லட்சத்துக்கிட்ட இருக்கும். செகண்ட் சேனலில் 52,000 சப்ஸ்கிரைப் இருக்குது. இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கைஸ். எல்லோரும் நேம் ஒரே மாதிரி வைக்கலாம், டிபி ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் சப்ஸ்கிரைபை பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. சீக்கிரம் இதுதான் ஒரிஜினல். யாரும் ஃபேக்கை நம்பாதீங்க. சப்ஸ்கிரைபையும் வீடியோஸோட எண்ணிக்கை அளவை பாருங்கள் கைஸ். இதே மாதிரி யூடியூப்பில் வந்து டைப் பண்ணுங்கள், SIRRPII 922 குடைக்குள் மழைன்னு போட்டிங்கன்னா 52,000 சப்ஸ்கிரைப் காமிக்கும். இதுதான் ஒரிஜினல் சேனல். நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், இப்போ ரிப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணுறேன் மோனி, அதை நான் பண்ணிட்டு தான் தூங்குவேன். எனக்கு அனுப்பிவிடுங்க உடனே. எனக்கு அனுப்பிவிடுங்க மோனி, ஒரிஜினல் அனுப்பிவிடுங்க. இப்போவே ரிப்போர்ட் அடித்து அவனை தூக்காமல் நான் தூங்கவே மாட்டேன். அந்த ஃபேஸ்புக்கில் ஃபேக் ஐடி ஓடிக்கிட்டு இருக்குல்ல லைவு, அவனை தூக்காமல் நான் விடவே மாட்டேன். அதை எடுத்தால் மட்டும்தான் இன்றைக்கி நான் தூங்குவேனே. எனக்கு அனுப்பிவிடுங்க. போனால் போகணும். அந்த புறம்போக்கு நாயை நம்ம விட்டு வச்சுட்டு இருந்தோம்னா பேர் வேறு என்ன பேர்? அது ஃபேக் ஐடியோட நேமு. அதை நம்ம இங்கே போட வேண்டாம். அந்த நாதாரி தேவடையம்மாவனை இன்றைக்கி ஒழிச்சே ஆகணும். அதில் வேறு வாட்ஸ்அப் நம்பரை போட்டு ஏமாற்றிட்டு இருக்கான். இன்ன வரைக்கும் ஒரிஜினல் என்னோடய சேனலில் நான் இன்ன வரைக்கும் யாருக்கும் நம்பரெல்லாம் கொடுத்தது கிடையாது, யாருக்கிட்டையும் பைசாலாம் வாங்கினது கிடையாது. யாரும் போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம் காய்ஸ். இதுதான் ஒரிஜினல், நல்லா பார்த்துக்கோங்க. பாருங்கள், இங்கே லைவ் ஓடிக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள். இது நம்மளோட லைவ். இது பாருங்க, இதே மாதிரி இருக்கான்னு பாருங்க. முதல்ல சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூப் சேனல். யூடியூப்பில் மட்டும்தான் கைஸ். இது சப்ஸ்கிரைபை வச்சு கண்டுபிடிங்க கைஸ் ஒரிஜினல்.
52,000 சப்ஸ்கிரைப் இருக்குது. இது செகண்ட் சேனல் நமக்கு. பாப்ஸு எஃபியை அழுத்தி திட்டுங்க காய்ஸ். ஃபேஸ்புக்கை யாரும் நம்பாதீங்க, அது ஃபேக் ஐடி. ஃபேக் ஐடி என்கிட்ட ஃபேஸ்புக்கு கிடையாது. ஃபேஸ்புக்கு கிடையாது. யாரும் நம்பி ஏமாற வேண்டாம். அவனுக்கு எல்லாரும் ரிப்போர்ட் அடிங்க காய்ஸ். எல்லாரும் இந்த லைவ் அப்படியே ஃபேஸ்புக்கில் போட்டுட்ருக்கான், உங்களை ஏமாத்துறான். என்கிட்ட ஃபேஸ்புக்கே ஒன்று கிடையாது, இன்ஸ்டாவும் கிடையாது. பார்க்குறவங்க எல்லோரும் ரிப்போர்ட் அடிங்க, இல்லைனா உங்களை மாதிரி நிறைய பேர் காசை கொடுத்து ஏமாந்துருவாங்க. வேறு எங்கே பார்த்தாலும் ரிப்போர்ட் அடிங்க காய்ஸ். எல்லோரும் ஒரே டைமில் எல்லோரும் சேர்ந்து ரிப்போர்ட் அடிங்க. எப்படி போனாலும் ஒரு 1000 பேர் பார்த்துட்ருப்பீங்களா அந்த எஃபியில், ஃபேக் ஐடியில். எல்லோரும் ரிப்போர்ட் அடிங்க. எல்லோரும் ரிப்போர்ட் அடிங்க காய்ஸ். சேர்ந்து எல்லோரும் ஒப்புக்கா அவனுக்கு ரிப்போர்ட் அடிங்க. நான் இப்போ அவனுக்கு காப்பிரைட்டு கொடுக்க போகிறேன். அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அப்புறம் நீங்கள் அவன்கிட்ட நம்பி ஏமாந்த காசெல்லாம் இப்போ வேஸ்ட்டாக போக போகுது. ஹாய், ஹலோ நிலா, சாப்பிட்டியா? சிற்பி 922 கொடைக்கோள் வாழ யூடியூப்பில் மட்டும்தான் நம்ம சேனல். நீங்கள் வேறு எங்கேயாவது பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு ஃபேஸ்புக்கை மட்டும் யாரும் நம்பாதீங்க. ஏன்னா என்கிட்ட ஃபேஸ்புக்கே ஒன்று கிடையாது. சூப்பர் தங்கம், சூப்பர் மோனிக்குட்டிமா. ஐயோ, எனக்கு இப்போ தான் கொஞ்சம் நான் ஒன்று அனுப்புனேன், அது ரிமூவ் ஆயிடுச்சா? முந்தா நேற்று ஒன்று அனுப்புனே, அது இருக்கா இன்னும்? அவன் ஒருத்தவனே கிட்டத்தட்ட பலாயிரம் நேமில் உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எத்தனை டீம் இருக்குது, அவன் என்ன மாதிரி செயல்படுறானே தெரியல. இது அவனுக்கு க்ரைமில் போச்சுன்னா அவன் எப்படி மாட்டுவான் தெரியுமா? ஏன்னா அவ்வளோ ஒரு ஆப்பை கூட விட மாட்டேங்கிறான். அத்தனையிலும் ஒவ்வொன்றத்திலும் 100 ஃபேக் ஐடி வச்சுருக்கான். அப்போ அவன் எப்பேற்பட்ட ஃப்ராடாக இருப்பான், என்ன மாதிரி ஃப்ராடாக இருப்பான் அவன்? சரியான ஃப்ராடுங்க அவன். யாரையெல்லாம் ரிப்போர்ட்டு பண்ணுறாங்களா? ரிப்போர்ட்டர்ஸ் ஃபேக் ப்ரொஃபைல் எஃபியில் வேறு எதுவும் ஒர்க் ஆகுது? எனக்கு புரியலையே மோனி, புரியலையே. செல்லக்குட்டிங்களா, போலிகளை மட்டும் யாரும் நம்புங்க. உண்மைதான். பாருங்களேன், இப்போ இந்த லைவ் வந்து எஃபியில் அந்த ஃபேக் ஐடி தேவையாமாவும் ஓடிக்கிட்டு இருக்கானா பாருங்க. இதையே அந்த ஜனங்க பார்த்து நம்பி ஏமாறுதுங்க. தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க காய்ஸ். ஃபேஸ்புக்கில் ரிப்போர்ட்டு பண்ணிட்டேன்டி. தேங்க்யூ சிங்கம், தேங்க்யூ சிங்கம். எல்லாரும் ஒரே டைமில் ரிப்போர்ட் அடிங்க காய்ஸ். எல்லாரும் ஒரே டைமில் ரிப்போர்ட் அடிங்க. எல்லாரும் கொஞ்சம் ரிப்போர்ட்டை அடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்வேரில் போய் அடிங்க காய்ஸ். நார்மலாக அதில் போய் அடிக்காதீங்க. தேங்க்யூ ஹரி, தேங்க்யூ ஹரி. ஓ இரு, நான் போய் அது என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஓகே தலை, ஓகே தலை. அப்புறம் வந்து தேங்க்யூ மோனி அப்பா, தேங்க்யூ மோனி குட்டி, தேங்க்யூ செல்லம், தேங்க்யூ. விடக்கூடாது மோனிமா, அவனை விடவே கூடாது. மறுபடி வந்துக்கிட்டே இருக்கான்ல, அவனை சுத்தமாக ஒரே முட்டை ஒழிக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ ஏதோ ஒரு தடவை பண்ணலாம், 2 தடவை பண்ணலாம். ஆனால் ரிப்பீட்டாக ரொம்ப மோசமான கேப்ஷன், ரொம்ப மோசமான ஏஐ எடிட்டிங் வேறு. அப்புறம் தெலுங்கு, மலையாளம், அவனுக்கு ஒரு குரூப்பே இருக்குது காய்ஸ். அவனை ஒருத்தவனை பிடிச்சா ஒட்டு மொத்த பேருமே மாட்டுவானுங்க. அவன் ஒருத்தவனை பிடிச்சோம்னா வச்சுக்கோங்க, ஒட்டு மொத்த பேருமே மாட்டுவாங்க. ஏன்னா அவனுக்கு பின்னாடி ஒரு குரூப்பாக, ஒரு டீமாக, ஒரு ரூமில் உட்காந்து செயல்படுறாங்க. எல்லாருக்கிட்டையும் கம்ப்யூட்டர் இருக்குது, கண்ட மெனிக்கு சாஃப்ட்வேர் இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணுறானுங்கன்னா, நல்ல இந்த மாதிரி டெக்னிக்கை வச்சு அதை வச்சு நல்லபடியாக சம்பாரித்து முன்னேறுவான்லாம் அவன் தோணலை. இந்த மாதிரி ஃப்ராடு வேலை பண்ணுறவங்க ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் போலீஸில் மாட்டி சின்ன பின்னமா எத்தனை நியூஸ் நம்ம பார்க்குறோம். சரி, என் விஷயத்தில் அவன் தப்பிச்சு போகிறான். எல்லா பொண்ணுங்களும் இதே மாதிரி இருப்பாளுங்களா?
அவன் கெதி என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஏன் எல்லா லாங்குவேஜ்லேயும் மாற்றி மாற்றி அவங்க இஷ்டத்துக்கு டப் பண்ணி வாய்ஸை போட்டு நம்ம வேற ஏதோ ஒரு டாபிக் பேசியிருப்போம் இங்கே தமிழில், அதை எடுத்து போட்டு கண்ட டாப்பிக்கு அவனுங்களே ஒரு டாப்பிக்கை போடுறது, அவனுங்களே மேலே ஒரு எழுத்து ஒன்று போட்டுக்கிறது, கண்டமேனிக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பரை போட்டு ஏமாத்துறது இந்த நாய்ங்களுக்கு. சோஷியல் மீடியானா அப்படித்தானாவா? அதுக்குன்னு இப்படியா ஒருத்தையே போட்டுக்கிட்டு சும்மா அவன் குடஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு அவனை விடவே கூடாது. அதான் நம்ம தப்பு பண்ணிட்டோம். முளையிலே கிள்ளி எறிஞ்சிருக்கணும். ரொம்ப வளர விட்டு நிறைய பேர்ட்ட ஏமாத்தி காசு பார்த்துட்டான்ல, அந்த ருசி அவனை விட மாட்டேங்குது. வேற ஒன்றும் கிடையாது. ஸ்டார்டிங்லேயே அடியிலே கிள்ளி போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த எப்பயோ இழுத்து மூடிட்டு போய் தூங்கியிருப்பான், எங்கேயாவது போயிருப்பான். ஆனால் அது நல்ல மக்களை ஏமாற்றி காசை பிடிங்கி காசை பார்த்த தேவையமாவன்ல, அதனால அவனுக்கு அந்த காசு ருசி விட மாட்டேங்குது. மறுபடியும் எடுத்து போடுவோம். ஏமாறத்துக்கு தான் நிறைய பேர் இருக்கானுங்களே. அவனுங்களே ஒரு நம்பரை ஒன்று போட்டுறது, அந்த நம்பரில் வந்து எதையாவது ஒன்று அவனே சேட் பண்ணுறது, அப்புறம் எதாவது காட்டு அப்படின்னாக்கா அவன் பொண்டாட்டியை கழுத்து வரைக்கும் மறைச்சி உடம்ப மட்டும் காட்டுறான். இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, அது நானும் இவனுங்க நினச்சிக்கிறானுங்க வேற. அவனே ஒரு ஃபேக் ஐடி. யாராவது இந்த வேலை பண்ணுவாங்களா? நம்பரை வேற போடுறது, இதெல்லாம் யார் பண்ணுவா? ஃபேக் ஐடி தான் இந்த வேலையை பண்ணும். ஒரிஜினலாக இருக்கிறவங்க யாராவது பண்ணுவாங்களா கைஸ்? எந்த ஒரிஜினலுக்காரங்க இந்த மாதிரி நம்பரெல்லாம் போட்டு பண்ணியிருக்கிறாங்க? யாருமே பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக கண்டினியூஸாக ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா. லைக் போடுங்க காய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூப்பில் மட்டும்தான், வேறு எங்கேயும் கிடையாது. வேறு எந்த ஒரு எஃபி எல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் போலி, ஃபேக்கு. ஃபஸ்ட்டு என்கிட்ட என்னோடய ஃபோன்லேயே அது கிடையாது. முதல்ல ஃபேக் ஐடி கமெண்ட்ஸ் பண்ணுங்க, வியூஸ் குறையும். ரிப்போர்ட்டு மேனா ஃபேக்கு ப்ரொஃபைலு கூல் டவுன். வேண்டாம் ராமசாமி, அதெல்லாம் சொல்ல வேண்டாம். ராமச்சந்திரன் அதெல்லாம் தேவையில்லை, வேண்டாம் விடுங்க. அபிஷேக், ஹாய் அபிஷேக். நீலம், முகேஷ், செல்லக்குட்டி எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க கோல்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். கமெண்ட்ஸ் பண்ணி அவன் பிளாக் அடிக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே எல்லாரும் ரிப்போர்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கலாமே. எல்லாமே ரிப்போர்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் காய்ஸ். எஃபிஐ யாரும் நம்பாதீங்க, அது முழுக்க பொய். ஒருத்தவங்க கூட நான் என்னன்ட்டு கிடையாது, பொதுவாக வந்து ஃபேஸ்புக்கை மட்டும் யாரும் நம்பாதீங்க, இன்ஸ்டா ஃபேஸ்புக்கை நம்பாதீங்க கைஸ். அது எல்லாமே போலி. முதல்ல ஒரு சேனலை உள்ளே தொட்டு உள்ளே போய் பாருங்கள், ஒரிஜினல்னால் எப்படி இருக்கும், ஃபேக்னால் எப்படி இருக்கும், அதை போய் பாருங்கள். ஒருத்தவங்க ரொம்ப இதாக இருக்காங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் சப்ஸ்கிரைபு ஃபாலோஸ் ரொம்ப மில்லியன்லலாம் இருக்குது அப்படின்னா அவங்க உண்மையிலே ஒரிஜினல் அர்த்தம். சும்மா உப்புக்கு சப்பானி இப்போ உருவாக்கிட்டு வைக்கிறது, இதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. அதே மாதிரி ஒரிஜினலுக்காரங்க யாரும் தப்பான கேப்ஷன்லாம் போட மாட்டாங்க, ஆள் பிடிக்கிற மாதிரிலாம் யாரும் போட மாட்டாங்க, டீசெண்டாக தான் போடுவாங்க. அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தப்பாக அசிங்கமான கேப்ஷன், அசிங்கமாக இந்த லாங்குவேஜ், வீடியோ ஒரு மாதிரி போகும், வாய்ஸ் ஒரு மாதிரி வரும், இதெல்லாம் நம்பாதீங்க. முதல்ல ரிப்போர்ட் அடிங்க, பார்க்குறதுக்கெல்லாம் ரிப்போர்ட் அடிங்க. எஃபிஏ ஃபேக் ஐடிங்க, அதில் ஒருத்தவங்க கூட ஒரிஜினலே கிடையாது. எவனதோ எடுத்து போட்டு இவன் ஒரு நம்பரை ஒன்று அதில் போட்டு வச்சுட்டு அவன் அங்கே காசு பார்த்துட்ருக்கோம். அதுக்கு அவனுக்கு சம்மந்தமே இருக்காது. 500 ரூபாய் காசாக இருந்தாலும் நீங்கள் ஃபேக் ஐடியில் ஏமாறுறது அது என்ன? நீங்கள் ஒரு கனவு கண்டுட்டு போவீங்க, அவன் அதோட உங்களை பிளாக் பண்ணிவிடுவான். போதுண்டா சாமி, இன்றைக்கி 500 ரூபா வந்துருச்சு, அவனுக்கும் பிளாக் பண்ணிவிடுவான். அவனுக்கு அன்னைக்கு பொழப்பு ஓடுது, அவ்வளோதான். கரெக்ட் நிலா. ஒரிஜினல் நாங்களாம் யாரும் அப்படிலாம் பண்ண மாட்டோம், ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்போம். ஜாயின் பண்ணால் லைவ் வருவோம், அவ்வளோதான். தப்பான கேப்ஷன் என்றைக்காவது பார்த்துருக்கீங்களா? நம்ம சேனலில் ரீல்ஸ்னு ஒரு லெவல் அழகாக இருக்கும், லைவ்னா லைவ் ஒரு லெவல் அழகாக இருக்கும். இந்த மாதிரி கண்ட மேனியெல்லாம் போட்டுக்கிட்டு தப்பாக கேப்ஷனை போட்டு ஆளுங்களை மயக்கிற மாதிரி ஏமாத்துற மாதிரியும் முழுக்க எஃபி ஃபேக் ஐடிங்க. ஒன்று கூட ஒரிஜினல் கிடையாது. என்கிட்ட எஃபியே கிடையாது.
ஆனால் தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க. எல்லாரும் ஒரே டைமாக ஒப்புக்க அந்த எஃபி ஐடியை ரிப்போர்ட் அடிங்க கைஸ். பார்க்குற எல்லாத்தையும் ரிப்போர்ட் அடிங்க. அடித்தாதான் அவன் அடங்குவானே. இல்லைன்னா மக்கள் உங்களை மாதிரி நிறைய பேர் ஏமாந்துக்கிட்டே தான் இருப்பீங்க. அவனுக்கு இருக்குது. இப்போ நான் லைவ் முடிஞ்சுதான் அவனுக்கு காப்பி ரேட்டு கொடுக்குறேன். ஏன்னா என்னுடைய சேனலில் இந்த நம்பரெல்லாம் நான் போட கிடையாது. ஒரிஜினல் சேனலில் நம்பர் கிடையாது. பேசுங்க, இதை போடுங்க, அதை காண்டாக்ட் பண்ணுங்கள், இந்த ஹெல்ப் பண்ணுங்கலாம் யாரும் கேட்க கிடையாது. லைவ் ஆன் பண்ணும். நீங்கள் போடுற கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை வரும். ஜாயின் பட்டன் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணால் சேனலுக்குள்ளேயே ஜாயின் பண்ணுவீங்க. இதே மாதிரி நான் வந்து உங்ககிட்ட அழகாக உங்களை பற்றி பேசுவேன். நீங்கள் லைவை பார்ப்பீங்க. அவ்வளோதானே தவிர இந்த நம்பரை போடுறது, இந்த இதை போடுறது, அதை போடுறது அதெல்லாம் இங்கே ஒரிஜினலில் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை நம்புங்க எல்லாரும். கிரிஷ் ஹாய். கிரிஷ் ஹாய். வினித்து அதை எடுக்க முடியல பரந்தா. டவுன்லோட் ஆப்ஷன் ஆஃபில் பண்ண முடியல. அது நார்மலாகவே இருக்குது. அது எல்லாருக்குமே இருக்கு. ஓகே மோனிமா. ஓகே மோனிமா. தலை ஹாய். தலை ஹாய். விக்ரம் ஹாய். விக்கி ஹாய். விக்கி. பாபு ஹாய். பாபு. அப்புறம் மேலே ஜாயின் பட்டன் இருக்குது பாரு. நீங்களே தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. இல்லைம்மா இது காமன் லைவ் தானே சிங்கம். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் நிலா. அவனுக்கு பொழப்பு அங்கே இல்லை காய்ஸ். அந்த எஃபி ஃபேக் எடித்தோடையம்மா நம்ம அவனுக்கு வந்து ஆத்தாக்காரி அவங்ககிட்ட போய் அவனை பெற்றாலோ தெரில. எப்போ பண்ணுறதெல்லாம் திருட்டு முள்ள மாதிரி வேலையாகவே பண்ணிகிட்டு இருக்கான். பொம்பளை சாபத்தை இப்படி வாங்கிட்டு இருக்கானே. அடுத்த ஜென்மத்தில் அவன் என்னவா பிறப்பான்? வவ்வாலாக பிறப்பான். வாயால் தின்னு வாயாலே பீழும். அதை மாதிரி பிறக்க போகிறான் போல இருக்கு. இல்லை அது அப்படி தான். அவனுக்கு சாவும் அப்படி தான் வரும். பிறப்பும் அவனுக்கு அப்படி தான். அடுத்த ஜென்மம் பிறப்பே அப்படி தான் வரும். இல்லை அவனுக்கு பிழைக்கிறதுக்கு வேறு வழி இல்லை கைஸ். அவனோட கையை நான் பார்த்தேன். கரையன்னு சரியான இவன் என்ன சொல்கிறது, அவன் தெருவில் கடந்த நாய். அவனுக்கு நல்ல லட்டு மாதிரி என்னுடைய சேனலை கிடச்சி போச்சா. அதை எடுத்து போட்டு நல்லா கிட்டத்தட்ட 1 வருஷம் நிறைய ஏமாத்திருக்கேன். எனக்கு தெரியல. நான் என்கிட்ட எஃபின்னு ஒன்று இருந்தால் தானே அதை நான் போய் பார்க்குறதுக்கு. அப்புறம் தான் எல்லாரும் பார்த்துட்டு வந்து சொல்ல போய் தான் நிறைய காசை நல்லா வாங்கி நல்லா தின்னு தீர்த்துட்டான். பீக்கட்டி மாதிரி. அதை தின்ன ருசி அவனுக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த ஃபேக் அடிக்க அவனுக்கு விட மனசு வரல. ஐயோ கொத்தா காசை பார்த்தோமே இவளோட வீடியோவை வச்சு, இவளோட லைவை வச்சு நல்ல மக்களை ஏமாற்றி பிடுங்கி தின்னோமே. இப்போ நம்ம வந்து எஃபியில் இருக்கிற ஃபேக் ஐடியை திட்டுறேன்டா. அவனை திட்டுறேன். ஏன்னா என்கிட்ட எஃபியே கிடையாது கைஸ். அதை போய் எல்லாரும் நம்பி ஏமாந்துட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் நம்பர்லாம் நான் போடவே மாட்டேன். ஒரிஜினல் சேனலில் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் போட்டு ஏமாத்திட்டு இருக்கான். காசை நல்லா கட்டாக பார்த்துட்டான் கைஸ் 1 வருஷம். அது பார்த்து நல்லா அந்த ருசி என்ன பண்ணுது, அவனை விட மாட்டேங்குது. காசு ருசி பார்த்தவனுக்கு எப்படி விடுவான்? ஒன்று மென்டல் ஆகிடுவான். ஆவத்தான் போகிறான். பார்த்துக்கிட்டே இரு. இப்போ அந்த மென்டல் ஆகிட்டான். அவனுக்கு ஒன்றும் புரியல. ஒன்றா தூக்க அவனாலுக்கு புரியல. மறுபடியும் எதையாவது எடுத்து புது ஐடியை கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்போம். எவனாவது ஏமாறுவான். அன்னைய பொழுதுக்கு ஓடுதா, திடீர்னு லம்பாக மொத்தமாக எவனாவது கொடுத்தாலும் ஆட்டையை போட்டுட்டு ஓடிடலாம். அப்படி பிளானில் இருக்கானுங்க இந்த ஃபேக் ஐடி ஃபேஸ்புக்கில். ஹாய்ங்களா அவங்க செம்மையாக இருக்கு. தேங்க்யூங்க வேல்முருகா. தேங்க்யூ. ஹாய் கில்பில். ஹாய் செல்லக்குட்டீஸ். ஹாய்ங்க. பாப்ஸு வெறும் 8 பேர் தான் பார்க்குறாங்க. டவுன் ஆகிடும். இன்னும் ஆகட்டான் தான். அவனுக்கு இருக்குது. அவனுக்கு இப்போ அவனை தூக்காமல் நான் தூங்கவே மாட்டேன் பாப்ஸு. பொறுத்து போனது வரைக்கும் போதும் அவனுக்கு. பாருங்கள் இப்போ நான் காப்பி ரேட்டு கொடுக்குறேன் பாருங்கள். அவன் எத்தனை ஐடியா தான் ஓப்பன் பண்ண முடியும்? சேனலுக்கு அவனுக்கு மானிட்டைசேஷன்லாம் ஆகிருக்காது. அதனால தான் அவன் நம்பரை போட்டு வச்சுருக்கான். எவனாவது அந்த நம்பரில் பண்ணான்னாக்கா அது மூலயமா அப்படி ஏமாற்றி பிடுங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஒரிஜினல்காரங்க யாராவது நம்பர் போடுவாங்களா? கொஞ்சமாச்சும் மக்கள் யோசிக்கணும். ஜேஎம். ஹாய் ஜேஎம். செல்லக்குட்டி ஃபஸ்ட்டு டைம் லைவ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள் கைஸ்.
காய்ஸ் யாரும் ஃபேஸ்புக்கை நம்பாதீங்க. அவன் நான் வந்து இப்போ யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருக்கிற லைவாக அவன் உங்களுக்கு அங்கே ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். யாரும் நம்பாதீங்க, யாரும் நம்பாதீங்க. ஒட்டு மொத்தமாக பேர் எல்லாரும் சேர்ந்து அதை பிளாக் அடிங்க. பிளாக் அடிங்க காய்ஸ், எல்லாரும் சேர்ந்து பிளாக் அடிங்க அதை. அப்புறம் இன்னும் உங்களுக்கு என்னுடைய பழைய லைவெல்லாம் எடுத்து போட்டுட்ருப்பான், அதெல்லாம் நம்பாதீங்க. பழைய லைவெல்லாம் ரீல்ஸ் மாதிரியே எடுத்து போட்டுட்ருப்பான், அதெல்லாம் நம்பாதீங்க. தப்பு தப்பான கேப்ஷன், வேறு வேறு லாங்குவேஜ், நிறையா அவன் வச்சுருக்கிற சேனல் அந்த நேம்லேயே பல பல ஐடியா க்ரியேட் பண்ணி வச்சுருக்கான். அவன் சரியான ஃப்ராடாக அவன் இன்னும் கொஞ்ச நாளில் உள்ளே போகிறான். அவன் மாட்ட போகிறான், வசமாக மாட்ட போகிறான். அதுக்கான ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. தேவையில்லாமல் நீங்கள் யாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அப்புறம் கோல்டு லைவ்லையும் பேச்சு மட்டும்தானே, அதெல்லாம் இங்கே எப்படிங்க ஓப்பனாக சொல்லுவாங்க? லயன் மெம்பர்ஷிப்பு வேறு, காமன் லைவ் வேறு. உங்களுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா நீங்கள் சொல்ல முடியாது. ஒன்று நீங்கள் நம்பி ஜாயின் பண்ணால் பண்ணுங்கள். கோல்டு மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ணுங்கள், சீக்கிரம் வாங்க, டைம் போகுது. ஏங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ ஷேகா, தேங்க்யூ. சிப்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே, வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. அப்புறம் டைம் ஆச்சா காய்ஸ்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சீக்கிரம் டைம் போகுது பாருங்க. நிலா, அவ்வளவு நாள் நீ பொறுமையாக இருந்தது வேஸ்ட்டு. உடனே அந்த ஐடி ஏதாவது பண்ணு. இது வரைக்கும் 130 ஐடியை தூக்கியிருக்கு தலை. இந்த கிட்டத்தட்ட இந்த 4 மாதமாக அவ்வளோ ஒர்க்கு. என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கூட நான் ஃபோனில் பேசலை. விடிய விடிய தூக்கத்தை விட்டு ஒரு சேனலுக்காக நான் உட்காந்து ஒரு சேனலுக்கு 4 மணி நேரம் ஆகுது தெரியுமா? ஒரு சேனலுக்கு 4 மணி நேரம் ஆகுது அதை தூக்குறதுக்கு. ஆமாம் சிவன், ஃபேஸ்புக் ஐடி ஃபேக்கு, அது ஒரிஜினலே கிடையாது. நான் யூடியூப்பில் மட்டும்தான் இருக்கேன். அது ஃபேக்கு. எஃபி யாரும் நம்பாதீங்க. இன்ன வரைக்கும் என்கிட்ட எஃபின்னு ஒன்று கிடையாது காய்ஸ். யாரும் போலிகளை ஏமாறாதீங்க. நான் யூடியூப்பில் மட்டும்தான் இருக்கேன். நீங்கள் அதில் அவன் கொடுக்குற நம்பரெல்லாம் வச்சுக்கிட்டு உள்ளே போனீங்கன்னா அங்கே உள்ள ஷோ உங்கள்கிட்ட காட்டுவான். அவன் பொண்டாட்டியை தான் காட்டுவான். நீங்கள் அதை நம்பி யாரும் ஏமாறாதீங்க. அப்படி இல்லைன்னா உங்களை பிளாக் பண்ணிடுவான். அந்த ஃபேக் ஐடியோட பொண்டாட்டி பேர் சந்தியா. அதோட அக்கௌண்ட்டை தான் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுப்பான். ஏன்னா அவன் சரியான ஃபேக் ஐடி. நானும் யாரோ மாதிரி உள்ளே போய் பேசும்போது அவன் அப்படி அங்கே என்ன தான் பண்ணுறான்னு பார்த்தா அவன் பொண்டாட்டியோட தான் கொடுக்குறான் அதை தூக்கி எல்லாருக்குமே. உங்கள் புருவம் ஒரு வானவில்லை வளைத்து காட்டியது போல் உள்ளது. குட்டி, ஹாய் குட்டி. கோல்டு எந்த மாதிரி இருக்கும்? சூப்பராக இருக்குங்க. ஜாயின் பண்ணுங்கள். இப்போ ஜாயின் பண்ணி ஒரு டைம் பார்த்துருங்க, அப்புறம் நீங்களும் ரீஜாயினிங்கில் கண்டினியூஸாக இருப்பீங்க. ஹாய் எஸ்வி, விஜயா இல்லை சிவாஜியான்னு தெரியலையா? கோல்டு லென்த் செம்மையாக இருக்குங்க, ஜாயின் பண்ணி பாருங்கள். ஸ்பெஷல் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஒன்று ஜாயின் பண்ணால் பண்ணுங்கள், இல்லைனா போங்க. கோல்டு எப்படி பண்ண? எந்த ஆக்சஸாக இருந்தாலும் மேலே இருக்கிற டிபியை டச் பண்ணிங்கன்னா ஜாயின் பட்டன் வருங்க. இல்லைனாக்கா கமெண்ட்ஸ் பண்ணுற இடத்துல டாலர் சிம்பிள் இருக்குது, அதை தொட்டிங்கனாக்கா உங்களுக்கு தேர்ட் லைனில் மெம்பர்ஷிப்னு காமிக்கும். அதை தொட்டு நீங்கள் ஆக்சஸ்குள்ளே வந்துடுங்க. அதில் கோல்டு எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஜான், தேங்க்யூ. வால்முருகன். காய்ஸ் யாரும் எஃபியை நம்பாதீங்க காய்ஸ், அது ஃபேக் ஐடி. எல்லாரும் ரிப்போர்ட் அடிங்க. நான் யூடியூப்பில் மட்டும்தான் லைவ் ஓடுது, யூடியூப்பில் மட்டும்தான் நான் இருக்கேன். யூடியூப்பை தவிர்த்து வேறு நீங்கள் எங்கே பார்த்தாலும் நம்பாதீங்க காய்ஸ், அது ஃபேக் ஐடி. எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. விருப்பம் இருந்தால் பண்ணுங்க, இல்லைன்னா பார்த்துவிட்டு போயிடுங்க. அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தலை நானும். லைக் சங்கர், ஸ்டீபன், ஸ்டெப், ஹாய் ஸ்டெப்பு, ரஷி. சொல்லுங்கள் ஜான், எப்படி அழகாக இருக்கேன்னா? ஒருவேளை அவர் 6 மாதத்துக்கு ஒரு தடவை குளிச்சா அழகாக தெரியுமோ இன்னமோ. ஜோஷு, ஹாய் ஜோஷு. சிப்பி 922 குடைக்குள் மழை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனல் யூடியூபில் தவிர வேறு எங்கேயும் கிடையாது. உங்கள் ஐஸ் பவர். தேங்க்யூ அபி. ஷங்கர், சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க காய். கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. அவன் பொண்டாட்டி வச்சு பேசணும் அவசியம் இல்லை, அவனே நேரடியாக பேசலாம். மற்றவர்களுக்கு நீ பேசுனது தெரியும், அதற்கு அப்படி அதை மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கான்.
அதை மாதிரியும் போட்டுட்ருக்கான். அவன் பொண்டாட்டி வச்சு பண்ணதுக்கான வீடியோவும் என்கிட்ட இருக்குது. என் ஃப்ரெண்டுங்க போய் அதுக்குள்ளே அவன் என்ன தான் பண்ணுறான். சில பேர் ஃபோர்ஸ் பண்ணுவாங்கல்ல காய். இப்போ நான் வந்து மெம்பர்ஷிப்பில் பேசினது தானே அவன் எடுத்து எடுத்து போட முடியும். நேரடியாக சில பேர் ஐயோ என்கிட்ட நீங்கள் வந்து இப்போ பேசணும், இப்படி நேரடியாக பேசணும், அப்படி கேட்குறவங்களாம் இருக்காங்கல்ல. அந்த மாதிரி என் ஃப்ரெண்டை விட்டு நான் செக் பண்ணி அனுப்புனதுக்கு அவன் பொண்டாட்டியோட உடம்பு காமிச்சு அனுப்பிச்சி விட்டான். அது எனக்கு அனுப்பி விட்ருக்கான். என்ன அது வித்தவுட்டாக இருக்கிறதால உங்கள்கிட்ட யூடியூப்பில் என்னால் காமிக்க முடியல. இல்லைன்னா காமிச்சிருவேன் நான். அது பாருங்க, இதுதான் அவன்கிட்ட. அவன் கையை கூட காட்டுறான் பாரு. அந்த கருமம் முடிச்சவனோட கை இதில் இருக்கான்னு பார்ப்பேன் இரு. அப்படி ஒரு அட்டை. அவன் கையை பார்த்தாலே தெரியும் அவன் எப்படிப்பட்ட கடந்த நாய், தெருவில் கடந்த நாய். இன்னைக்கு அது எப்படியெல்லாம் இருந்துட்டு இருக்குன்ட்டு காட்டுறேன் பாரு. அவனோடது நிறைய டீட்டெயில் நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். ஒரு நாளைக்கு மாட்ட தான் போகிறான். அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருந்துக்கிட்டே இருக்க முடியும். சேவ் பண்ணி மொத்தம் அதை 5 ஃபோனுக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டேன். உள்ள பென் ட்ரைவ்லேயும் ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அவனோட கையை மட்டும் காட்டுறேன் இருங்க. மேலே வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் பார்க்குறேன் நான் என்னோடதில். என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் எனக்கு அனுப்பி விட்டாங்க. அவன் உள்ள என்னன்னாலாம் அவனோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இங்கே நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். கொத்தா மாட்ட போகிறான் அவன். ஃபுல்லாக போய் கடக்க போகிறான் இதுக்குள்ளேயே. எத்தனை பேரை ஏமாத்திருக்கானோ. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ரெட்டு ஹாய் ரெட்டு, மணி கேசவன், அப்புறம் ஓகே ஓகே ஜான், ஓகே ஜான், செல்வா ஹாய் செல்வா, தமிழ் சோஷியல் வாங்க வாங்க, வெல்கம் வெல்கம் காய்ஸ். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபு லைக்கு போடுங்க காய்ஸ். சீக்கிரம் வாங்க. கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, டைம் போயிட்டே இருக்குது. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கங்க, சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள், சீக்கிரம் டைம் போயிட்டே இருக்கு. சி பழனி, யுவா ஹாய் யுவா, சூப்பர் யுவாய்ஸ் ஹாய் அக்கா. எல்லாரும் ஜாலி மூடில் வந்தால் அதுக்கு இந்த எடுத்து என்ன பண்ணுறது காய்ஸ். சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, டைம் போயிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு சேனலை லைக் போடுங்க ஃபஸ்ட்டு. சீக்கிரம் சீக்கிரம் காய்ஸ். யாரும் எஃபியை நம்பாதீங்க, அது ஃபேக் ஐடி. அது ஃபேக் ஐடி. ஒரிஜினல் யூடியூப்பில் மட்டும்தான் இருக்குது. ஸ்க்ரீன் எப்படி 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. மேலே சப்ஸ்கிரைப் இருக்க தொட்டு ஆல் கொடுங்க. இதை பாருங்கள், டாலர் சிம்பிள் இருக்குது. இதை தொட்டிங்கனாக்கா ஜாயின் மெம்பர்ஷிப்னு வரும். மெம்பர்ஷிப்பை தொட்டு ஜாயின் பண்ணி உள்ளே வாங்க, சீக்கிரம் வாங்க. நீங்கள் ஆஸ்ட்ராலஜி பர்சன், அதனால தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவன் கதை முடிய போகுதுன்னு. நான் இங்கே அவனுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக போய் சிக்குவான் பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக அவன் சிக்கிற நேரம் வந்துருச்சு. பூபாலன் ஹாய் பூபாலன், உன்னை எப்படி ரிப்போர்ட்டு பண்ணியாச்சு. காப்பி ரைட்டு தான் அடிக்க போகிறேன். ஒரு நபர் விரிவாக கமெண்ட் பண்ணுறாரு போலின்னு. எதுமா எங்கே பிளாக் பண்ணிடலாம் இருங்க. என் கண்ணில் படலை, மறுபடியும் பார்த்தனா பிளாக் பண்ணிடுறேன். மூர்த்தி ஹாய் மூர்த்தி, ஜெகதீஷ் ஹாய் ஜெகதீஷ், லக்ஷ்மணன் ஹாய் லக்ஷ்மணன், குமார ஹோம். வீடியோ என்ன ஸ்பெஷல்? ஜாயின் பண்ணுங்க, அப்போ தான் தெரியும். ஓ பாப்ஸ் அதுலையா? சூப்பர் 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 காய்ஸ். யாரும் ஃபேஸ்புக்கை நம்பாதீங்க, அது ஃபேக் ஐடி ஃபேக் ஐடி ஃபேக் ஐடி. ஒரிஜினல் யூடியூப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு. சிற்பி 922 கொடைக்குள் மழை யூடியூப்து. அதை எடுத்து உங்களுக்கு அங்கே ஒளிபரப்பு பண்ணுற. யாரும் நம்பாதீங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரே டைமில் அவனுக்கு ரிப்போர்ட் அடிங்க. முடிஞ்சால் சாஃப்ட்வேரில் போய் ரிப்போர்ட் அடிங்க கைஸ். அது பண்ணுங்க. நீங்கள் நார்மலாக அவனுடைய மேலே இருக்கிற 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் போய் ரிப்போர்ட் அடிக்கிறத விட எல்லாரும் ஒப்புக்கா சேர்ந்து சாஃப்ட்வேரில் உள்ளே போய் எனக்காக கொஞ்சம் சர்ச் பண்ணி அந்த சேனலை தூக்குறதுக்கு எப்படி பண்ணணுமோ அது கொஞ்சம் பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து. அப்புறம் நீங்கள் எந்த ஊர்? ஆமாம் ஜாஃபர் கிங்கு. இங்கே நான் யூடியூப்பில் இப்போ பண்ணிகிட்ருக்குற லைவ் வைப்பாங்க, அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், லைவில் கிறிஸ்டின் எங்கே வந்து ஜாயின் பண்ணி பாருங்கள் எதாக இருந்தாலும். விக்னேஸ்வரா ஹாய் விக்னேஸ்வரா,
கணபதி ஹாய் கணபதி. சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே. லைக் போடுங்க கைஸ் எல்லாரும். புரியல, நீங்க ஆஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்களா? நான் சீரியஸ்லி கேட்குறேன். ஆமாங்க. லைக் போடுங்கக்கா. லைக் சொல்கிறேன் மோனி. லைக்கே யாரும் போடலை. லைக் சொன்னாலும் போட மாட்டேங்கிறாங்க. செல்லக்குட்டிங்களா எல்லாரும் சேர்ந்து இப்படி 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி கொஞ்சம் லைக் போடுங்க எல்லாரும். நம்ம சேனலை கொஞ்சம் லைக் போடுங்கக்கா எல்லாரும். பாருங்க, சிற்பி 922 குடைக்குள் மழை சேனல் ஓடிக்கிட்டு இருக்கு யூடியூப்ல. எல்லாரும் இப்படி ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்க. நீங்கள் எந்த ஊர் கேட்டேன்? கல்பாக்கம்ங்க. நான் கல்பாக்கம் மட்டும்தான். யாரும் ஃபேக் ஐடியெல்லாம் நம்பாதீங்க காய்ஸ். அதில்